கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஜெபிக்கலாம். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களை உடையராக இருக்கிறவரே, துதிப்பதே உமக்கு பிரியமானது. துதியினால் எல்லாவற்றையும் நாங்கள் ஜெயிக்கிறதுக்கு கர்த்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்குற எங்கள் முன்னோர்களுடைய வாழ்க்கைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் செய்த நன்மையானதை நாங்கள் கற்றுக்கொள்ளவும், தீமை எங்ககிட்ட இருந்தால் அதை எங்களை விட்டு அகற்றுமே என்று உம்மை நோக்கி நாங்கள் கேட்குறோம். ஐயா, உமக்கு பிரியமான வழியிலே நாங்கள் நடக்கிறதுக்கு எங்களுக்கு சொல்லித்தாங்க. இந்த வேத பகுதி ஆவியானவர் எங்களுக்கு கற்றுத்தாரோம். அதன்படி நாங்கள் ஜீவித்து நாங்கள் உம்மண்டே உம்முடைய கண்களில் நாங்கள் கிருபை பெற்றவர்களாக வாழ கர்த்தர் உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென். சங்கீதம் 6ஆம் அதிகாரம். இதுடைய இன்ட்ரடக்ஷனில் போடப்பட்டிருக்குது, டு த சீஃப் மியூசிஷியன் ஆன் ஸ்ட்ரிங்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அதாவது வாத்திய கருவிகளால் தேவனை ஆராதிக்கிறதுக்காக பிரதான மியூசிஷியன், வாத்திய கருவியை வாசிக்கிறவர், அவருக்கு ஒப்புவித்த சங்கீதம், தாவீதின் சங்கீதம். தமிழில் வாசிக்குமா இது? நேகினோத் என்னும் வாத்தியத்தில் சேமினித் என்னும் ராகத்தால் வாசிக்க ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். இந்த சங்கீதத்துக்கு முன்பதாக இது கனெக்டட் ஒரு வேர்டு இருக்கு. இது 1 நாளாகமம் 6வது அதிகாரம் 33ஆம் வசனம். இது யார் என்றது பார்க்கறதுக்காக, கோகாத்தியரின் குமாரரில் ஏமான் என்னும் பாடகன், அவன் யோவேலின் குமாரன், அவன் சாமுவேலின் குமாரன். அது யாருன்னா, பிரதான தீர்க்கதரிசி, நியாயாதிபதியாக ஜீவித்த ஒரு தீர்க்கதரிசி. யாரு? சாமுவேல். பைபிளில் அந்த சந்ததியில் வந்தவர் தான் இந்த கோஹாத்தியன், ஹேமான் என்றவர். அவருடைய தாத்தா தான் சாமுவேல். பாருங்கள், நம்மளுடைய ஜெனரேஷனை கர்த்தர் எவ்வளவாக ஐடென்டிஃபை பண்ணுற. இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் கூட ஒவ்வொன்றும் நம்மளுடைய முன்னோர்கள், நம்மளுடைய பின்வரும் சந்ததிகள் எல்லாமே இன்டர் கனெக்டடாக தேவனுக்கு முன்பாக இருக்குது. அவர் எல்லாரையும் பார்க்குறாரு. தப்பு செஞ்சால் அவங்க பேரும் தப்பு பண்ணவங்க பட்டியலில் வரும். நீதி உள்ள வாழ்க்கையை வாழ்ந்தாக்கா கர்த்தருக்கு பிரியமா அவர் சொல்படி செய்தவர்கள், அது ஒரு தனி வழியில் வரும். இன்றைக்கும் நம்மை சூழ சத்துருடைய காரியங்கள் நமக்கு விரோதமாய் நின்னாலும் நம்மளை எல்லா விதத்துலேயும் சோதித்து நம்மளை அப்படியே என்டைஸ் பண்ணும். எப்படி ஏவாளிடத்தில் தேவனுடைய வார்த்தையை திருச்சி சொல்லி ஏவாளம்மாவை பழத்தை சாப்பிட்றது மாத்திரம் இல்லாமல் தன் புருஷனுக்கும் கொடுத்து சாப்பிட வச்சாங்க. அவரும் பாருங்க விழுந்துட்டார். இதையும் வேதத்தில் காணப்படுகிறது இல்லையா? ஸோ இதெல்லாம் நமக்கு பாடம். இப்போது இந்த பாடத்தை நம்ம படிக்க போகிறோம். இந்த 6வது சங்கீதத்தில் என்ன கற்றுக்கொள்வோம்ன்றது ஆழ்ந்து சிந்திக்கலாம். வாசிக்கலாம். 1ஆம் வசனத்துலேருந்து 10வது வசனம் வரைக்கும் தாவீது ராஜா ஒரு ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கிற இந்த சங்கீதம் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். கர்த்தாவே, உம்முடைய கோபத்திலே என்னை கடிந்து கொள்ளாதேயும், உம்முடைய உக்கிரத்திலே என்னை தண்டியாதேயும். என்மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே, நான் பலனற்று போனேன். என்னை குணமாக்கும் கர்த்தாவே, என் எலும்புகள் நடுங்குகின்றன. என் ஆத்துமா மிகவும் வியாகுலப்படுகிறது. கர்த்தாவே, எதுவரைக்கும் இரங்காதிருப்பீர்?
திரும்பும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை விடுவியும். உம்முடைய கிருபையின் நிமித்தம் என்னை இரட்சியும். மரணத்தில் உம்மை நினைவு கூர்வதில்லை. பாதாளத்தில் உம்மை துதிப்பவன் யார்? என் பெருமூச்சினால் இளைத்து போனேனேன். முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நனைக்கிறேன். துயரத்தினால் என் கண் குழி விழுந்து போயிற்று. என் சத்துருக்கள் அனைவர் நிமித்தமும் மங்கி போயிற்று. அக்கிரமக்காரரே, நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள். கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார். கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுவார். என் பகைஞர் எல்லாரும் வெட்கி மிகவும் கலங்கி போவார்கள். அவர்கள் பின்னாக திரும்பி சடுதியிலே வெட்கப்படுவார்கள். பாசிட்டிவாக சொல்கிறார் பாருங்க. அவர் போகிற பாதையில் அந்த பிரச்சனையை காட்டிலும் கர்த்தரிடத்தில் கேட்குறாரு, ஆண்டவரே என்னை கொடூரமாக தண்டிச்சிடாதீங்க, வேண்டாம். நீங்கள் தண்டிச்சிங்கன்னா என்னால் இருக்க முடியாது. சிம்பிள், நம்ம லாங்குவேஜில் பேசலாமே. நீங்கள் தண்டிச்சிங்கன்னா நான் எங்கேப்பா போக முடியும்? நம்ம யார்? மண். இந்த மண் தேவனுடைய உக்கிரத்தை தாங்குமா? தேவனுடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதீங்கள் தான் வேதவசனம் சொல்லுது. தேவனுடைய சிட்சையை அற்பமான எண்ணாதீங்க. ஆனால் ஆண்டவரே, இந்த வசனத்தை எழுதிற டெபோ, தேவனுடைய சிட்சையை அற்பமாக எண்ணாது. அது எங்கே இருக்குதுன்னு கொஞ்சம் தேடி கொண்டு வா. தேவனுடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதேங்கள். அவர் சிட்சிக்கிறார்னா யாரை சிட்சிப்பார்னா, தேவன் தமக்கு பிரியமானவர்களை தேவன் சிட்சிப்பார். ஸோ he will correct whom he likes. பிடிக்காதவங்கள விட்டுருவார் சாமி. போய் அவங்க படுகுழியில் விழுந்தா கூட அவர் கண்டுக்க மாட்டார். ஏன்னா அவங்க இருதயம் தேவனுடைய ஆலோசனையிலேருந்து வழி விலகியிருக்காங்க. அதனால் அவங்கள விட்டுருவார். ஆனால் உண்மையாகவே தேவன் யாரெல்லாம் நேசிக்கிறாரோ அவங்கள சிட்சித்து சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி அவருக்கு உகந்த பாத்திரமாக மாற்றுவார். பாருங்கள், எஜமானுடைய வீட்டில் நிறைய பாத்திரங்கள் உண்டு. ஆனால் எஜமாட்டி சில பாத்திரங்களை அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த பாத்திரத்து மேலே ஒரு பிரியம், ஈஸி, அவங்களுடைய கம்ஃபர்ட்டு அந்த மாதிரி இருந்து அந்த பாத்திரத்தை எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கர்த்தருடைய கரத்தில் நாம் யாவரும் உகந்த பாத்திரமாக இருக்கணும். ஒரு நிமிஷம் அப்படியே விடுங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 6வது வசனம். கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து நாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லியிருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். ஓகே, கர்த்தர் தனக்கு யார் பிரியமோ அவர்களை சிட்சிக்கிறார். ஸோ லெட் அஸ் பி அவருக்கு பிரியமான ஒரு பிள்ளைகளாக நம்ம காணப்படுவோம். இப்போது மறுபடியும் நம்ம சங்கீதத்துக்கு வந்துடலாம். ஏன்னா இது தாவீது ராஜா கண்ணீர் விட்டு கதற ஒரு சங்கீதம் ஆண்டவர்கிட்ட. ஏன்னா தனக்கு முன்னாடி எத்தனையோ போராட்டங்கள், விரோதிகள், சத்துருக்கள் எல்லா பக்கத்தில் அவரை நெருக்கிறார். அந்த நெருக்கும் போது அவர் கேட்குற காரியம், ஆண்டவரே இவர்களுக்கு முன்பாக நான் விழுந்துராதபடிக்கு எனக்கு செய்யும். அடுத்தது என்ன சொல்கிறாரு, நான் மறிச்சேனாக்கா பாதாளத்துக்கு போகும்போது நான் உம்மை துதிக்க முடியுமா சொல்லி அவர் தேவனிடத்துலேயே ஒரு கொஸ்டின் மார்க் போடுறாரு. இப்போ நம்ம வாசித்தபடி 6th சாப்டரில் அவர் கேட்குற காரியம், கர்த்தாவே என் மேலே
கோபம் கொள்ளாதீரும், என்னை தண்டியாதையும், எனக்கு இந்த மாதிரியெல்லாம் எனக்கு சிக்ஷை வேண்டாம், உம்முடைய உக்கிரத்தில் என்ன கொண்டு போயிடாதீங்க. டோட்டல் சரண்டருங்க. இதுதான் கற்றுக்கிட்டது தாவீதுகிட்ட. தேவனுக்கு முன்பாக அப்படியே அடி பணிஞ்சிடுறாரு. பணிஞ்சு அவர் செய்கிற காரியங்கள் ஒவ்வொன்றும் கத்தரை அப்படியே அவருடைய இருதயத்தை கவர்ந்த ஒரு மனிதனாக நிற்கிறார். அவர் அடுத்தது அவர் கேட்குறாரு தேவனிடத்தில், உம்முடைய இரக்கம், 2வது வசனம், உம்முடைய இரக்கம் வேணும், உம்முடைய இரக்கம் வேணும். ஏன்னா அவருடைய இரக்கம் இல்லைன்னா என்னால் இந்த ஜனங்களை, இந்த சத்துருக்களை நான் மேற்கொள்ள முடியாத ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவருடைய இரக்கத்துக்காக காத்திருக்கிறார். அடுத்தது, இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் எனக்கு இருக்கிறனால என் சரீரமும் அப்படியே தொலைண்டு போகுது. எத்தனை பேருடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னா அடுத்த பிரச்சனை முடிஞ்சுன்னா அடுத்த பிரச்சனை, அப்படியே லைன் கட்டி நிற்குதே. என்ன ஆண்டவரே, நான் என்னத்தை செய்கிறேன்? எத்தனையோ நாட்கள் நம்ம கேட்டிருக்கோம். சூழ்நிலைகள் நம்மளை ஒரு பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சுன்னு உட்கார முடியாது, அடுத்த பிரச்சனை ரெடியாக நிற்கும். நம்மளால் அதில் எப்படி நம்ம சால்வ் பண்ணுறதுன்னு தெரியாமல் திணற நிலைமை கூட இருக்கும். அந்த இடத்துல அவர் சொல்கிறாரு, இதனால என் சரீரம் அப்படியே தொலைண்டு போகுது ஆண்டவரே, நான் பலவீனமாக ஆகிறேன். ஏன் நான் மறிக்கிறது கூட ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆண்டவரே, நான் மறிச்சிட்டேன்னா உண்மை துதிக்க முடியுமா? அப்படியே ஒரு கொஸ்டின் மார்க் போட்டுட்டு நான் அதாவது என் சரீரமெல்லாம் அப்படியே தோழ்ந்து அப்படியே ஷேட்டர் ஆனால் அந்த சரீரம் துதிக்க முடியுமா? ஆனால் வேண்டாம் ஆண்டவரே, நான் டோட்டலாக சரண்டர் ஆகிடுறேன். இதனால இவர் கண்ணீர் விட்டு தேவனோட கதறாரோ இல்லையோ தெரியல, ஆனால் அவர் சொல்கிறார், என் கண்கள் அப்படியே டிம் ஆகுது. எப்போ நம்ம கண்கள் டிம் ஆகும்னா, ஒன்று சாப்பிடாம நோ எனர்ஜி அட் ஆல்னு இருக்கும்போது நம்மளுடைய கண்கள் அப்படியே வி ஃபீல் அப்படியே ஃப்ரெஜைலாக ஆகிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் ஆல்டர்னேட், கண்ணீர் விட்டு அந்த கண்கள் அப்படி நோ மோர் டியர்ஸ், அதாவது கண்ணீரே கிடையாது இனிமேல், கண் கலங்கிறதுக்கு கண்ணீரே இல்லாத அளவுக்கு அந்த மனுஷன் அது அழுதுருப்பார். ஸோ அதனால கூட அந்த கண்கள் டிம் ஆகிறதுக்கு